வெல்கம் டு சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம். விடாமுயற்சி படத்தோட பொங்கல் ரிலீஸ் வந்து கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தோம். ஸோ அதுலயும் தாண்டி நிறைய ட்ராக்கர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி படத்துல ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் அவங்க போஸ்ட் எல்லாம் போட்டு தந்தாங்க. சில தவிர்க்க முடியாத காரணம், அதாவது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கு, படத்தோட சென்சார் ஒர்க்கு, இந்த காரணமா படத்தை தள்ளி போட்டாங்க அப்புறமா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு நியூ இயர் அதுமா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா கரெக்டா நியூ இயருக்கு அந்த ட்ரெயிலருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தது தான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர வெக்ஸ் ஆயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேவோட மூவிஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்டான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ ஏற்கனவே வலிமை படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்னு சொல்லி அதுக்கப்புறமா கொரோனா வந்து அதுக்கப்புறம் அந்த படத்தை தள்ளி வச்சு அது ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகணும் ஒரு டைமும் நம்ம ஏகே படத்துக்கு. ஸோ இப்போ என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயத்துக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கான சூப்பரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் சென்சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 minutes 24 seconds இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரோட சென்சார் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதோட அந்த அஃபிஷியல் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் பண்ணி விட்டு வராங்க கைஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் அந்த ட்ரெய்லர் அப்படின்றது கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து எப்போ கன்ஃபார்ம், இந்த ஒர்க்லாம் எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியும்னு சொல்லிட்டு ரிலீஸை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லரில் அந்த ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுற பிராண்டை தான் லைக்கா ப்ரொடக்ஷன் போயிருக்காங்க போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் இருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வந்து சென்சார் முடிஞ்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கூடிய சீக்கிரமே இதே மாதிரி விடாமுயற்சி படத்துக்கும் அந்த சென்சார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதை பத்தி லைக் எப்போ அஃபிஷியலாக தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.